ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காரை வந்து இவங்க வந்து நடு ரோட்டில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பெரிய எவ்வா மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி வந்து இவர் அப்படியே வந்து ஜாலியாக வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் வந்து ஏம்மா காரெல்லாம் இந்த வீட்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்தக்கூடாது, அதனால் நீ வந்து காரை வந்து முதல்ல வந்து இந்த இடத்துலேருந்து வந்து பார்க் பண்ணதை எடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மரியாதையாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து 1 மணி நேரம் வந்து மீட்டிங் இருக்குது, அந்த 1 மணி நேரம் மீட்டிங்கை வந்து முடிச்சுட்டு நானே வந்து கார் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லவும், இது என்ன உங்கள் அப்பா மட்டார் ரோடா இல்லை உங்கள் அப்பா மட்டார் இடமா, என்னன்னு நினச்சிட்டு வந்து நீ வந்து என் வீட்டு முன்னாடி வந்து நிறுத்திட்டு நீ கார் வந்து எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவரும் வந்து அவர் வந்து கேட்குறதும் வந்து கரெக்டு தானே. அவர் வீட்டு முன்னாடி வந்து நிறுத்திக்கிட்டு நீ ராஜேஸ்வரி வந்து ராங் வந்து பேசுகிறது வந்து தப்பு தான். நீ வந்து எப்படி பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த காரை வந்து பக்கமாச்சு வந்து நிறுத்தி வச்சுருக்கணும். அது இல்லாமல் அந்த இடத்துல என்ன பார்க்கிங்னு சொல்லிட்டு வந்து போர்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் வந்து கேட்டார்னா நாக்க புடுங்கின மாதிரி வந்து நீ எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு தொழிலதிபராக வந்து ஆகுன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், அவள் வந்து எங்கெங்க தொழிலதிபராக வந்து அவெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனே வந்து கிடையாது. அவள் வந்து பிடுங்கிக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பிச்சை எடுத்து வந்து பிடுங்கிக்கிட்டு தெரியாமல் வந்து திருடி பொழைச்சி வந்துட்டுருக்கா. அவகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனு தொழிலதிபர்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அவெல்லாம் ஒரு ஆளுன்னே வந்து நீங்கள் வந்து பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். சரி, ஓகே. அவர் வந்து மரியாதையை தான் வந்து டீல் பண்ணார். அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் வந்து மரியாதை. அதே மாதிரி நீ மரியாதை இல்லைன்னு மரியாதை குறைவாக வந்து நடந்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து யார் வந்து மரியாதையாக வந்து நடந்துப்பாங்க. கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் அவர். அப்படி வந்து டென்ஷன் ஆகும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி ஏன்டி இந்த காரை வந்து எடுக்கல, உன்னால் வந்து பக்கம் இந்த இடத்துல விட்டு நகர முடியாதடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது டீயா, யாரை வந்து டீ போட்டு வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு அப்படியே வந்து பலாருன்னு அரையிறதுக்கு வந்து வராங்க. யாரை வந்து அரையிற, என் புருஷனா வந்து அரையிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறுக்கால வந்து ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, அவனை வந்து அடிக்க போன இடத்துல வந்து ஒரு பொம்பளையை வந்து அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஷாக்கில் வந்து நிற்கிறாங்க. ரஞ்சிதாவும் வந்து பார்த்துட்டு, என்ன ராஜ்மா இப்படி வந்து பண்ணிட்டீங்க, திடீர்னு வந்து கையை நீட்டிட்டீங்க, நம்ம தான் வந்து நம்ம மேலே தான் வந்து தப்பு, இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து ராஜேஸ்வரியை வந்து உஷார் வந்து பண்ணுறாங்க. ராஜ்மா வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரை முதல்ல அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கனாலே வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக வந்து என்னடா இது வந்து ஒரு புதிய திருப்பமாக இருக்கே, ஒரு புதிய குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஷாக்கிங்கில் தான் வந்து நானே வந்திருக்கேங்க. அப்படி வந்து என்ன ஷாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடித்தது வந்து வேறு யாரையும் இல்லை, ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருங்கியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். ராஜேஸ்வரிக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு, அவருடைய வீட்டுக்காரன் தெரில, அவங்களுடைய மாமனார் இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து தெரியலையே, அப்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, ta-ta.